இந்த மாதிரி சம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஸ்கொயர் நம்பர் 25 இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அது ப்ளஸ்ஸாக இருந்தால் அது பக்கத்தில் இருக்கிற ஸ்கொயர் நம்பரு, மைனஸாக இருந்தால் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர், அவ்வளோதான் விஷயம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது. அதாவது குரூப் 8, குரூப் 2, குரூப் 4 இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் 2 வருஷம் கேட்டிருக்காங்க. அடுத்து எம்ஹெச்சி அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி தான். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து ரெகுலராக கேட்டுட்டு வராங்க இந்த மாதிரி டைப்பு. அதனால் ஒரே ஒரு பென்னு பேப்பர் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 3லேருந்து 4 செகண்டுக்குள்ளே ஆன்சர் போட்டுடலாம். எந்த ஒரு ஸ்டெப்புமே எது தேவையில்லை. ப்ளஸ் பண்ண தேவையில்லை, மைனஸ் பண்ண தேவையில்லை, எதுவுமே இல்லை. கொஸ்டின் பார்க்குறோம், கொஸ்டினில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்குறோம், அது ப்ளஸ் இருக்கான்னு பார்க்குறோம், மைனஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ப்ளஸ் இருந்தால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரு, மைனஸ் இருந்தால் அதுக்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ப்ளஸ் இருந்தால் அதிகமாக இருக்கணும், மைனஸ் இருந்தால் கம்மியாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் உள்ள போட்டு இந்த மாதிரி சம்மெல்லாம் கொடுப்பாங்க. இந்த ஷார்ட்கட் ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் வந்துடும். பென்னு பேப்பர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம், இந்த ஸ்கொயர் நம்பர் வந்து 25 இருக்காலும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் போதும். பென்னு பேப்பரில் கையை வைக்க தேவையில்லை. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். எல்லாமே வந்து சிம்பிளாக அந்த நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சால் போதும், நம்ம டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். எதுவுமே தொடக்கூடாதுன்றதுனால தான் இங்கே பாருங்கள், எந்த ஒரு கேப்புமே கிடையாது. ஏன்னா போட்டு காட்டணும்னா உங்களுக்கு வந்து கேப் இருக்கணும், கேப்பே கிடையாது. அப்படியே வந்து கொஸ்டின் பார்க்க போகிறோம், ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த ட்ரிக்கை வந்து நான் லாஸ்ட் டைம் இதே வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் கொஞ்சம் முன்னாடி. அப்போ வந்து ஒரு சம்மம், அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் எப்படி போடலான்றது போட்டு அதை சொல்லியிருப்பேன். அது வீடியோ இப்போ ஃபுல்லாக எடுத்து போடுறேன். அதாவது வெறும் ஷார்ட்கட் மட்டும் தான், எந்த ஒரு இதுவுமே கிடையாது. யாருன்னா வந்து ப்ராப்பராக சால்வ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்குங்க. அந்த வீடியோவும் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டது தான். அது எந்தெந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது ஒரே விஷயம் தான். ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது, இங்கே என்ன சைன் இருக்குது, இங்கே 43 இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே தேடுங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து டேரெக்டாக போடணும்னா 36ல் ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்குது, 49ல் ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்குது, இங்கே வந்து 43 இருக்குது. அப்போது 43 பக்கத்தில் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருக்குன்னா அது அடுத்த நம்பர், அதாவது அதோடைய அதிகம் தானே, 43 அதிகம் தானே. அப்போ 43 அதிகம் வந்து 49. 7 ஸ்கொயரோட மதிப்பு தான் 49. அப்போது 7 தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து 58. 58 பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது, 58 அதிகமாக இருக்கணும். அப்போது 58 அதிகம்னா 64. 64ன்றது வந்து 8 ஸ்கொயரோட மதிப்பு. அப்போது இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து 609 ப்ளஸ். 609 ப்ளஸ்னா 600 அதிகமாக இருக்கிறது, சரிங்களா. 609 அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 625. அது வந்து 25 ஸ்கொயரோட மதிப்பு, சரிங்களா. இது 20, சரி, இந்த கேள்விக்கு தான் வந்து 25, சரிங்களா. 25க்கான மதிப்பு. அடுத்து 214 ப்ளஸ். 214 அதிகமாக இருக்குது. 214 அதிகம்னு பார்த்தீங்கன்னா இந்த 225, அது வந்து 15 ஸ்கொயரோட மதிப்பு. இது 15 ஸ்கொயரோட மதிப்பு. இது இல்லை ஆன்சரு. இது போன சம்முக்கான ஆன்சர் 25. இப்போது இந்த 214 ப்ளஸ்ன்னு வச்சுன்னா, ப்ளஸ்னா அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருக்கணும்னா 15 ஸ்கொயரோட மதிப்பு தான் வந்து இதோடய அதிகமாக இருக்குது, 225. 248, சரிங்களா. 248 ப்ளஸ்ன்னு இருக்குது. 248 அதிகமாக இருக்கணும், சரிங்களா. ப்ளஸ்னா அதிகமாக இருக்கணும், அடுத்த நம்பரே இருக்கணும், அதுக்கு அடுத்து போகக்கூடாது. 248 அதிகம்னா 256. அது வந்து 16 ஸ்கொயரோட மதிப்பு. இது 16 தான் ஆன்சர். இப்போது 74 ப்ளஸ். 74 அதிகமாக இருக்கணும். 74 அதிகமாக இருக்கணும்னா 81. அது 9 ஸ்கொயரோட மதிப்பு. இப்போ இதுதான் வந்து இந்த கேள்விகளுக்கான ஆன்சர். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், மிஞ்சி போனால் ஒரு 3 செகண்ட் ஆயிருக்குமா. கொஸ்டின் பார்க்க போறீங்க, ப்ளஸ் இருக்கா பார்க்க போறீங்க, மைனஸ் இருக்கான்னு பார்க்க போறீங்க. பார்த்துட்டு நம்மளுக்கு அது ஸ்கொயர் நம்பர் வந்து எதுக்கு கிட்ட வருதுன்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்கொயரை போட போகிறோம், அவ்வளோதான். இந்த ட்ரிக் வந்து நம்ம போடுறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது இல்லைங்களா. அதனால லாஸ்ட் சம்மில் அதில் சொல்லி கொடுக்குறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாமா வேணாமன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் எதனா சம் இந்த ட்ரிக் வச்சு சால்வ் பண்ணி ஆன்சர் வரலைன்னா அதையும் சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா அதை சொல்லுங்கள், நான் வந்து அதை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். அடுத்து 7வது கேள்வி. இந்த கேள்வி வந்து குரூப் 3A 2013 கேட்டிருக்காங்க. கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதே கான்செப்ட் தான். 56 நம்பரு அதோடைய அதிகமாக இருக்குது, ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது. 56 அதிகமாக இருக்கிறது வந்து 64. அது வந்து 8 ஸ்கொயரோட மதிப்பு. இதுக்கு ஆப்ஷன் ஏ. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மல்டிப்ளைல இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிட்டு ஒரு முறை செக் பண்ணி ஒன்றா பார்த்துக்குங்க. ஏன்னா மல்டிப்ளை இருக்கிறப்போ நம்பர் வேல்யூ அதிகமாகும். இந்த ட்ரிக் ஒர்க் ஆகிறது வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு புரிய வரும் எப்படி இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுது, ஏன் மல்டிப்ளை இருந்தால் செக் பண்ணுன்றது. அடுத்து 41. அடுத்து 8வது கேள்வி. இது வந்து TNPSC 2015 கேட்டிருக்காங்க. இங்கே 41 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இங்கே 41 அதிகமாக இருக்கணும், இங்கே மைனஸ் இருக்கணும். 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 41 அதி
41ன்றது வந்து இங்க வருமா, 36க்கும் 49க்கும் இடையில வருமா, மைனஸ் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இருக்கிறது, மைனஸ்னா அதோட கம்மியாக இருக்கணுமா, முன்னாடி இருக்கிறது வந்து 36, அதோட ஸ்கொயர் நம்பர் வந்து 6. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து 9வது கேள்வி டிஎன்பிஎஸ்சி 2016 கேட்டிருக்காங்க. கேள்வியில் 77 இருக்கு, மைனஸ் இருக்கு. 77 வந்து 81க்கும் 64க்கும் இடையில வரும். 77 இல்லை, மைனஸ் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி, அதாவது 77ஓட கம்மியாக இருக்கிறது வந்து பர்ஃபெக்டாக ஸ்கொயர் வந்து 64, அது வந்து 8ஓட ஸ்கொயரு. அப்போ 8 தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இந்த 2 கேள்வி வந்து ஆர்எஸ் அகர்வால் புக் இருக்கு இல்லைங்களா, படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஆர்எஸ் அகர்வால் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு. ஏன்னா நிறைய கேள்வி அதுல இருந்து கேட்பாங்க. 2 கேள்வியுமே வந்து உங்களுக்கான கேள்வி சரிங்களா. இது வந்து உங்களுக்கான முதல் கேள்வி, இது உங்களுக்கான 2வது கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றவங்க 1 மென்ஷன் பண்ணி இது 4த்துல எந்த ஆப்ஷன்ன்றத சொல்லுங்க. அதே போல இந்த கேள்விக்கான பதில் சொல்றவங்க 2ன்னு போட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இந்த 3 கேள்வியுமே வந்து ஆர்ஆர்பியில் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி வந்து குரூப் டி, அதாவது 2022ல ஷிஃப்ட் 2ல கேட்டிருக்காங்க. 2வது கேள்வி வந்து என்டிபிசியில் 2021ல ஷிஃப்ட் 1ல கேட்டிருக்காங்க. 3வது கேள்வி வந்து என்டிபிசி 2021ல ஷிஃப்ட் 2ல கேட்டிருக்காங்க. இதில் இருக்கிற இந்த முதல் கேள்வி வந்து உங்களுக்கான 3வது கேள்வி. இதுவுமே வந்து நார்மல் ஃபார்மேட் தான். ப்ளஸ் மைனஸ் வந்தால் பிரச்சனை கிடையாது. முதல்ல என்ன இருக்குன்னு பாருங்க, என்ன அது பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்குன்னு பாருங்க, அதுதான் வந்து முக்கியம். அதே போல் இதுக்கு முன்னாடி வந்து 2 கேள்வி கேட்டிருப்பேன், இது உங்களுக்கான 3வது கேள்வி. அடுத்து 2வது கேள்வி பாருங்க, இதுவுமே வந்து 37ன்னு இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு சரிங்களா. 37னா 36க்கும் 49க்கும் இடையில இருக்கு, பிளஸ் இருக்கிறதுனால அதுக்கு அடுத்து, அதாவது அதோட பெரிய நம்பர் 49 தான். 49ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 7 7 தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க 56 இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்படி நேராக வந்து நம்ம 56க்கும் 56 வந்து 49க்கும் 64க்கும் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ப்ளஸ் இருக்கிறதுனால 8 ஸ்கொயரோட மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். அது வந்து ஆப்ஷன்ல கிடையாது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இதே வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ஒரு முறை செக் பண்ணி பார்க்க சொன்னோம், அதாவது பெருக்கல் இருந்தால் ஒரு முறை செக் பண்ணி பார்க்க சொன்னோம். இந்த இடத்துல பாருங்க 88ன்றது வந்து பெரிய எண் சரிங்களா, பெரிய எண். இங்க வர எந்த எண்ணா இருந்தாலும் அதால பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அதுவுமே அந்த பெரிய எண்ணுக்கு வந்து ரூட் இல்லை, ரூட் இருந்துச்சுன்னா அது சுருங்கிடும், சின்ன எண்ணா மாறிடும். அதுல இருந்து நம்மளுக்கு வந்து சின்ன ஆன்சர், அதாவது இந்த ஆன்சர் வரும். இதே வந்து இங்க பெருக்கல் இருக்கு, பெரிய எண் இருக்கு, பெரிய எண்ணு ஓப்பன்ல இருக்கு சரிங்களா. ஓப்பன்ல இருக்கிறப்போ நம்மளுக்கு இந்த ட்ரிக் ஒர்க் ஆகாது. அதில் மட்டும் நீங்க வந்து தெளிவா பாத்துக்கோங்க. இப்போ இங்க 19 இருக்கு, இங்க 36 இருக்கு. 36க்கு ஸ்கொயர் வந்து 6, 6 + 19 வந்து ரூட் 25ன்னு வரும் சரிங்களா. ரூட் 25ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 5 சரிங்களா. 88 × 5ன்னு வரும். 88 × 5, 8 5 40, 0 மிச்சம் 4, 8 5 40, 44, 440 + 440, இந்த 185 சரிங்களா. இந்த 185 போட்டிங்கன்னா 5 2 மிச்சம் 1 இங்கே 6, 625 வந்து 25ஓட ஸ்கொயர் நம்பர். அப்போ 25ஓட ஸ்கொயர் நம்பரு இங்கே 56. 56 + 25 வந்து 1 1 8 81ன்னு வரும். இந்த 81 வந்து ரூட்ல இருக்கும், ரூட் 81. ரூட் 81ஓட மதிப்பு வந்து 9, அதாவது 9 ஸ்கொயர் தான் வந்து ரூட் 81. 9 ஸ்கொயர் தான் வந்து 81. இந்த 9 தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இந்த மாதிரி பெருக்கல் இருக்கிறப்போ பெரிய நம்பர்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. அதுக்கு தான் வந்து இந்த சம் எடுத்து போடுறேன். இப்போ இந்த ட்ரிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. இங்க 37 இருக்கு சரிங்களா, 37 இருக்கு. இது வந்து 36க்கும் 49க்கும் இடையில வருது, 36க்கும் 49க்கும் இடையில வருதுங்களா இந்த எண்ணு. இதுக்கான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 வரும் சரிங்களா. இங்க வர மதிப்பு வந்து நம்மளுக்கு இதை அதிகமா இருக்காது, அதாவது 13 ஸ்கொயரோட மதிப்பு வந்து 169 சரிங்களா, 169. இதுக்குள்ள வர்றதுனால தான் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுது. இதை விட அதிகமா வரணும்னா, இந்த 13ஓட அதிகமா வரணும்னா 14 ஸ்கொயரு 196. இதெல்லாம் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இங்கிருந்து நம்ம எடுத்துட்டு வரோம்னா இந்த பெருக்கிலே இருந்தா கூட 35, கிட்டத்தட்ட 35ன்றது வந்து வரணும். அதாவது 35 ரூட் வந்து அதிகமா வரும். இங்கேயே 625, 25 ரூட்டுக்கே 625னா இன்னும் அதிகமா வரணும் 35 ரூட்டுக்கெல்லாம். அந்த வேல்யூலாம் வந்தாதான் உங்களுக்கு வந்து வேல்யூ மாறுபடும், நம்மளுக்கு வர ஆன்சர் மாறுபடும். நம்மளுக்கு வந்து இதுக்குள்ளேயே அமையறதுனால தான் இந்த ட்ரிக் வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுது. ஒரே ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க,
அந்த இடத்துல பெருக்கல் அதாவது மல்டிப்ளிகேஷன் வந்தால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த இடத்துல மட்டும்தான் மாறும். அதையும் வந்து நம்ம ட்ரிக்கில் போட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துங்க. மற்றபடி ப்ளஸ் மைனஸ்லாம் வந்தால் இந்த ட்ரிக் தான் ஃபாலோ ஆகுது. இதை தவிர்த்து நீங்கள் போட்டு பார்க்கும்போது எதனா ஒரு சம்மில் உங்களுக்கு அது ஒர்க் ஆகலைன்ற பட்சத்தில் அந்த சம் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து செக் பண்ணுறேன். ஏன்னா நான் செக் பண்ண வரைக்கும் இந்த ட்ரிக் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. மல்டிப்ளிகேஷனில் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஒரு பெட்டர் ட்ரிக்கு வந்து நான் ஃபைன் பண்ணியிருக்கேன், அதாவது கண்டுபிடிச்சிருக்கேன்றத நான் சொல்கிறேன். இது வந்து எந்த ஒரு சேனல்லையுமே இல்லை, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து ப்ராப்பராக பண்ணுன்றதுனால பண்ணியிருக்கேன். இதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இல்லைங்களா, அதாவது இது வந்து ஷார்ட்கட்டில் போட்டேன். நம்மளுக்கு வந்து ஒரு சிலர் வந்து ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் வேணுன்றவங்க இதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ப்ராப்பராக வேணுன்றவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஷார்ட்கட்டாக வேணுன்றவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த ட்ரிக் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் உங்களுக்கு நம்ம எடுத்து போடுற வீடியோ, இவ்வளோ எஃபர்ட் எடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எங்களுக்கு தெரிய வரும். இது தவிர்த்து உங்களுக்கு வேறு எதனா டாபிக் வந்து கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த டாபிக் வந்து எந்த டாபிக்ன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் ஜிகேவாக இருந்தாலும் சரி, அது வந்து எந்த புக்கில் இருக்குது, எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எந்த அளவுக்கு ஈஸியாக எடுத்து ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக எடுத்து எவ்வளோ சீக்கிரத்தில் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ரொவைட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.